உடம்புல வந்து குரு வந்து எந்த பகுதியை ஆள்றார் அப்படின்னு சொன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய வலது பக்கம் அப்படிங்கிறது தான் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இத வந்து நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா லிவர் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி இருக்கிறது வந்து குரு கிரகம். அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன் வந்து பிறப்பு உறுப்புகளை பற்றி சொல்றது. ஸோ கிட்னிஸோ இல்ல யூரினரி பிளாடர், லேடிஸ்க்கு வந்து யூட்ரஸ், ஸோ இந்த பிறப்பு உறுப்புகளையும் பத்தி சொல்றது சுக்கிரன். அதை சம்பந்தப்பட்ட வியாதிகளை பற்றி சொல்றது சுக்கிரன். அடுத்தது வந்து சனி வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள் இதை வந்து ஆளக்கூடியது சனி பகவான். ஸோ முக்காவாசி லேடிஸ் பார்த்தீங்கன்னா இந்த 45க்கு மேலே இந்த ஆர்த்ரைட்டிஸ் வர்றது, இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம் இருக்கிறது, இதெல்லாம் இது வந்து சனியினால் ஏற்படுறது. ஸோ சனி வந்து உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புகளை வந்து ஆளக்கூடியது. அடுத்தது வந்து ராகு அண்ட் கேத்து. இந்த 2 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் மற்ற கிரகங்களோட இந்த 2 கிரகங்களும் சேரும் பொழுது அதற்கான வியாதிகள் வந்து வரும். இது வந்து இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் வச்சுக்கோங்களேன். இப்ப சில பேருக்கு வந்து உடம்பு வந்து உருக்கிட்டே போகும், ஆனா என்னன்னே தெரியாது. பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, நார்மல் ஸ்கேன் எடுப்பாங்க, எல்லாமே, ஆனா உடம்பு உருக்கிண்டே போகுதுன்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் வந்து ராகு வித் காம்பினேஷன் வித் எனி ஒன் ஆஃப் தீஸ் பிளானட்ஸ் இது. ஸோ மருத்துவ ஜோதிடம் அப்படின்னு சொல்லும்போது 9 கிரகங்கள் தான். ஆனா இந்த 9 கிரகங்களும் எதனுடன் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது முக்கியம். ஓகே. ஸோ இப்போ இந்த மருத்துவ ஜோதிடம் பார்த்த பிறகு இதை வந்து எப்படி இந்த இன்டர்பிரேட் பண்ணதுக்கு பிறகு எந்த மாதிரி ஹவு கேன் வி ஹெல்ப் ஜோதிடத்தை என்ன பரிகாரம் பண்ணா எந்த அளவுக்கு பலன் இருக்கும், எப்படி எல்லாம் அது உங்களோட இதுல வந்து என்னன்னா இந்த ஜோதிட சாஸ்திரம்ல வந்து என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிகாரத்திலேயே 2 வகை உண்டு. இப்ப நம்ம வந்து கிரகங்களுக்கு பரிகாரம் செய்யறத பரிகாரம்னு சொல்றோம். பிராயச்சித்தம்னு ஒண்ணு உண்டு. நம்ம பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம். இப்ப வந்து வியாதிகள் அப்படிங்கிறதே நம்ம என்ன பாவம் பண்ணிருக்கிறோமோ அதற்கேற்றாற் போலதான் நம்மளுடைய வியாதிகளும். ரோகம்னு சொல்றது இந்த இதுல வந்து ரோகம் வந்து அப்படிதான் கிரக அமைப்புகள் அப்படி அமையும். ஸோ சிலது தீராத வியாதி, சிலது தீரும் வியாதி, சிலது ஒரு காலகட்டத்தில் மட்டும் வரக்கூடியது. அப்போ இது வந்து அவரவர் செய்த கர்மாவினால் ஏற்படுறதுதான். அப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் பிராயச்சித்தம் செய்யணும். பிராயச்சித்தம் செய்தால் ஒழிய பரிகாரம் செய்ய முடியாது. அதனால இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹாரோஸ்கோப், அவங்க கர்மா. இதுக்கு பரிகாரம் செய்யணுமா, இதுக்கு பிராயச்சித்தம் செய்யணுமாங்கிறது அதை பார்த்துதான். ஏன்னா சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்தே வியாதியா இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த பெத்தவங்க செய்த கர்மா, அந்த குழந்தை செய்த கர்மா.